கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு நம்ம சொல்ற சாண்டா தான். சாண்டா அப்படிங்கிறவரு சிவப்பு கலர் துணி தான் போட்டிருப்பாரு அப்படின்னு நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சாண்டா சிவப்புக்கு முன்னாடி பல ட்ரெஸ் போட்டிருந்தாரு. இந்த சாண்டாவோட அடித்தளம் யாருன்னா செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு கிரீக் பிஷப், அதாவது ஒரு சர்ச் ஃபாதர்னு நம்ம சொல்லிக்கலாம். இவர் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சாண்டா மாதிரி ஜாலியா சுத்திட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் மிட்டாய் கொடுத்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் மாதிரி எப்பவுமே சீரியஸா தான் இருப்பாரு. ஆனா 1800கள்ல அமெரிக்கால வாழ்ந்த ஒரு சில தான் இந்த சாண்டா அப்படிங்கிறவரு ஜாலியா ஒரு தாத்தா மாதிரி இருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கற்பனை சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு 1868கள்ல தாமஸ் நாஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் சாண்டாவை ஒரு கார்ட்டூனா வரைகிறாரு. அதுலயும் ஒரு சில வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 1931ல கொக்கோ கோலா வந்து சாண்டாவுக்கு சிவப்பு கலர் போட்டாங்க. ஏன் கொக்கோ கோலா சாண்டாவை மட்டும் பிடிச்சாங்க அப்படின்னா, கொக்கோ கோலா அப்படிங்கிறது வெயில் காலத்துல குடிக்கிற ஒரு குளிர்பானம் அப்படின்னு தான் மக்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை மாத்தி அமைக்கணுங்கிறக்காக இதை குளிர்காலத்துல நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிதான் சாண்டாவை வந்து அவங்களோட விளம்பரத்துல கொண்டு வந்தாங்க. ஸோ எனிவேஸ், தோழமைகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸை ரொம்ப மகிழ்ச்சியோடவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க.